அனைவருக்கும் வணக்கம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற தத்துவத்தை முன்வைத்து இபிடிபி தன்னுடைய அரசியலை முன்னெடுக்கிறது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இது எப்படி சாத்தியமாக முடியும்? இதே போலத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நாடு இரு தேசம் என்ற கொள்கைகளை எல்லாம் முன்வைத்தார்கள். இந்த கொள்கை முழக்கங்கள் எல்லாம் தனிநாட்டு கோரிக்கையை குறுகிய வட்டத்துக்குள் கொண்டு வருவதற்கான கொள்கை முழக்கங்கள் தானே தவிர இதில் தமிழ் மக்களுக்கு எப்போதும் உடன்பாடு இருந்ததில்லை என்பதை நடந்து முடிந்திருக்கக்கூடிய அனைத்து தேர்தல்களும் ஆணித்தரமாக சுட்டிக்காட்டுகின்றன. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது, இந்த சுயாட்சி என்பது என்ன? சுயாட்சி என்றால் இராணுவம் உட்பட அனைத்து அதிகாரங்களும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதைத்தான் சுயாட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியும். சுயாட்சி என்ற ஒரு விடயத்தை இந்த கொள்கைக்குள்ளே முன்வைத்து மக்களை அடிமுட்டாள்களாக மாற்றுகிற கபட நாடகத்தை தான் திரு டக்ளஸ் தேவானந்தா தன்னுடைய கட்சியின் மூலமாக இன்று வரை செய்து கொண்டு வந்திருக்கிறார். உண்மையில் நடப்பது என்ன? மாநில அதிகாரங்களை கொடுத்துவிட்டு கவர்னர் என்ற ஒரு நூலை வைத்து ஒரு பொம்மலாட்டம் போல மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. மாநில சுயாட்சியை கோருகின்ற இந்த கட்சிகள் இதற்குத்தானா ஆசைப்பட்டன என்ற கேள்வி நம் எல்லோருக்குள்ளும் எழுகிறது. சுயாட்சி அதிகாரம் கொண்ட ஒரு மாநிலம் என்பது சாத்தியமற்ற ஒன்று. ஒரு நாட்டுக்குள் ஒரு தேசம் என்ற கொள்கையானது 95% அதிகாரங்கள் தேசத்தின் கையிலும் 5% அதிகாரங்கள் நாட்டின் கையிலும் இருப்பதாக அந்த ஆட்சி கட்டமைப்பு இருக்கும். அதுதான் ஒரு நாடு இரு தேசம் என்ற கோட்பாடாக முன்வைக்கப்படுகிறது. ஆக இந்த தேசம் என்ற கோட்பாட்டின் கீழ் நாங்கள் இருக்க முடியாத காரணம், அதிமுக்கியமான 5% அதிகாரங்கள் அந்த தேசம் அமைந்திருக்கக்கூடிய நாட்டுக்கு உரித்தாக இருக்கும். இந்த தேசம் சார்ந்த விடயத்தில் ஸ்கொட்லாந்து என்ற ஒரு நாட்டை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். உண்மையில் நாடல்ல, அது தேசம். இங்கிலாந்து நாட்டினுடைய அரசியல் வரம்புக்குள் தான் ஸ்கொட்லாந்து தேசத்தினுடைய செயற்பாடுகள் இருக்கிறது. அண்மையில் கூட பிரிந்து போவதற்கு வாக்கெடுப்பு நடத்தி அதிலே ஸ்கொட்லாந்து தோல்வியும் அடைந்திருந்தது. இந்த அரசியல் முன்வைப்புகள் எதுவும் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் பிரகாரம் தந்தை செல்வா முன்வைத்த தனிநாட்டு கோரிக்கைக்கு எந்த வகையிலும் கிட்டக்கூட வர முடியாத கொள்கைகளாக இருக்கின்றன. இந்த கொள்கை தெளிவுகள் மக்களுக்கு இருக்கின்றபடியினால்தான் மக்கள் தொடர்ச்சியாக தமிழர் தேசம் என்ற கோட்பாட்டுக்கு பின்னால் அணி திரள்கிறார்கள். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று சொன்னால், சுயாட்சி என்ற சொல்லாடல் மூலம் அந்த கொள்கையை முன்வைப்பவர்கள் தனிநாட்டைத்தான் வலியுறுத்துகிறார்கள் என்றும் நாங்கள் கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் முன்னெடுக்கிற அரசியல் கருத்துக்கள், நிலைப்பாடுகள் ஒற்றையாட்சியின் கீழே அல்லது கூட்டாட்சியின் கீழே நாங்கள் ஒற்றுமையாக வாழ்வோம் என்பது போல அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இதே போலத்தான் ஒரு நாடு இரு தேசம் கொள்கையை முன்வைத்தவர்களும் தனித்தேச கோரிக்கையிலிருந்து கீழிறங்கிதான் தங்களுடைய கொள்கை முன்னெடுப்புகளை முன்வைக்கிறார்கள். ஆகச்சிறந்த தமிழ் தேசிய கொள்கை எது என்பதை மக்கள் தெளிவாக உணர்ந்துதான் தமிழ் தேசிய அரசியலின் பின்னே, தமிழரசு கட்சி போன்ற தமிழ் தேசிய அரசியல் சக்திகளுக்கு பின்னே மக்கள் நிற்கிறார்கள். ஆக மக்களினுடைய அடியாள எண்ணம் என்பது தமிழீழ விடுதலை புலிகள் முன்வைத்த நோக்கம் எதுவோ அதுவாகத்தான் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனம்.